பிறவிப் பயன் இரண்டாம் பகுதி. வழங்குபவர் சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன். பிறவிப் பயன் என்ற மகத்துவத்தை அடைவதற்கு முன் பிறப்பு எனும் மகா ரகசியத்தின் அதிநுட்ப அனுபவங்களைத் தேடி பயணப்பட்டோம். பிறப்பு எதற்காக? இந்த கேள்விக்கான பதிலை யாரிடம் கேட்பது? சித்த புருஷர்கள், ஞானியர்கள், முனி புங்கவர்கள், தீர்க்கதரிசியர்கள், மகான்கள் என்று தொட்டு தொடர்ந்த மெய் அடியார்களின் ஞான பாடல்கள் என்ற புத்தகக் கடலிற்குள் மூழ்கி பிறப்பின் காரணம் காண முற்பட்டோம். பிறப்பின் காரணம் என்ன? அவர்கள் தந்த பதில் கர்மா. கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது வடமொழிச் சொல். இதன் தமிழ் ஆக்கம் செயல் அல்லது இயக்கம் எனும் வினை. இந்த வினையை 3 பகுதிகளாக அப்புண்ணிய பெரியோர்கள் தொகுத்து வைத்தனர். 1. சஞ்சித கர்மம் எனும் முன்வினை. 2. ஆகாம்ய கர்மம் எனும் பின்வினை. 3. பிராரப்த கர்மம் எனும் மூண்ட வினை. இந்த முன்வினை தொகுப்பின் 2 அம்சங்களே நல்வினை, தீவினை என்று சொல்லி அதனையும் 5ஆக பகுத்து வைத்தனர். எல்லாம் சரி. பிறப்பின் காரணம் கர்மா என்றால் கர்மாவிற்கான காரணம் என்ன? தொடர்பில் மட்டும் இருங்கள். நாளை சிந்திப்போம். சகலமும் சித்தி பெறும். மீண்டும் உங்கள் நினைவிற்காக உலக ஒளிமையம் என்ற ஞானத் திருச்சபை பிறவிப் பயன் என்ற தலைப்பில் தினம் ஒரு ஞான பிரசாதத்தை உங்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது உலக ஒளி மையம் 9840731211 என்ற எண்ணில் உங்கள் வாட்ஸ்அப் இணைப்பை தொடர்புபடுத்திக் கொள்ளவும். நீங்களும் கேளுங்கள், இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள். ஞான தானம் செய்த புண்ணியம் தொடரட்டும்.